So hello guys, good evening. So இன்னைக்கு வந்து நம்ம IBPS Clerk Prelims உடைய Sectional பார்க்கலாம். So நமக்கு 30 questions எடுத்துட்டு வந்திருக்கேன். So எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா? So ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க ஓகேவா? So யாரும் ஆன்சர் பண்ணாம விட்டுறாதீங்க. And நேத்து क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து அசோக் மட்டும் கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க ஓகேவா? So ஆப்ஷன் A தான் வந்து கரெக்ட். none of the above வரும். நேத்து சேலஞ்ச் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து none of the above ஓகேவா? So இன்னைக்கு பார்க்கலாமா? So ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா? ஸோ நம்மளுடைய கோட்ல வந்து லைவ் மாக் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் கண்டிப்பாக எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க ஓகே. குட் ஈவினிங் முனீஸ்வரன், குட் ஈவினிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சர் வருது, எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன ஆன்சர் வரும் ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஆஃப் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ ஆஃப் நம்ம கண்டிப்பாக என்ன வராது, நமக்கு வந்து ஃபைனலாக வந்து வராது. நார்மலாக நீங்கள் ஆஃப் மட்டும் பார்க்க வேண்டாம், அது ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் கன்ஜம் த ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப், நம்ம கண்டிப்பாக அது வந்து எப்படி வராது, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நோ அரேஞ்ச்மெண்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், இன் கன்ஜம் த ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் ஓகேவா. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன ஆகும், எஸ்ஸுங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கியூ வந்து வரும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஃபாலோ பண்ணி கியூ வர ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், த ஒடிஷா கவர்மெண்ட் லான்ச்டு வாட், லான்ச் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹை ஸ்கூல்ஸ் கரெக்டாக இருக்குமா. The Odisha government launched transformed high schools in conjunction the home district of Chief Minister Naveen Patnaik ஓகேவா. ஸோ நமக்கு ஆர் தான் ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆர் ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து பி வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர் ஓகே. ஸோ இது யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஷிபா இன்னும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அண்ட் முனீஸ்வரன் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சூப்பர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாருங்கள். த டெல்லி யூனிவர்சிட்டி ஹேட் ஏர்லியர் அனௌன்ஸ்டு தட், இது நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை வருமா, கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நோ ரீஅரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், தேட் அப்படிங்கிறத கண்டினியூடாக நமக்கு வந்து என்ன வரணும்னு பாருங்கள். தேட் த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் would be online and applicants were not required to visit departments ஓகேவா. ஸோ to visit where departments or campuses for any admission related purposes. ஸோ நமக்கு எஸ் ஃபாலோ பண்ணி நமக்கு பி வரணும், தேட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு த என்டையர் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, would be online and applicants were not required to visit where departments and campuses. ஸோ நமக்கு வந்து ஆர் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கியூ வரும் ஓகேவா. ஸோ எஸ்பிஆர்கியூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி ஓகே. ஸோ ஆப்ஷன் சின்னு கரெக்டாக யார் சொல்லியிருக்கீங்கன்னா ஷிபா இன்னும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் சின்னு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், அஃபெக்டிங் ட்ரெயின்ஸ் அண்ட் வெஹிகுலர் டிராஃபிக் ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபார்மர்ஸ் சீக்கிங் அ ஹைக் இன் சுகர் கேன் ஹைக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இன் சுகர் கேன் ப்ரைஸஸ் கரெக்டாக இருக்குல்ல, இன் சுகர் கேன் ப்ரைஸஸ் blocked rail tracks and national highway in Punjab's கரெக்டாக இருக்குல்ல, in Punjab's Jalandhar for the second day affecting trains and vehicular traffic. ஸோ நோ rearrangement required அப்படிங்கிறது நமக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ எங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், யா ஹைக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, யா ஹைக் இன் சுகர் கேன் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், blocked rail tracks and national highway in Punjab's Jalandhar for the second day affecting trains and vehicular traffic. ஸோ நமக்கு வந்து நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட், எஸ்ஆர் வந்து வராது. இந்த இடத்துல பாருங்களேன், என் நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது இருக்கா. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த நேஷனல் ஹைவே அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்க்கணும். நேஷனல் ஹைவே அஃபெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா, நேஷனல் ஹைவே வந்து ட்ரெயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்ராப்பரேட்டாக இருக்கா. ஸோ ஓகே, நீங்கள் நல்லா ரீட் பண்ணி மீனிங்ஃபுல்லாக எது வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், என் நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணி தானே நமக்கு ஒரு சென்டென்ஸ் வரும். ஸோ இந்த இது உங்களுக்கு டவுட் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், எ நேஷ்னல் ஹைவே
அஃபெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன வரும் மீனிங் வந்து நமக்கு எப்படி ஆயிரும், நேஷனல் ஹைவே வந்து ட்ரெயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மீனிங் வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ அது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? நேஷனல் ஹைவே அஃபெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இல்லை தானே? ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு டவுட் வந்துருந்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி எலிமினேட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, நேஷனல் ஹைவே அஃபெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ ஒரு நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது ட்ரெயின்ஸ் அஃபெக்ட் பண்ணுவான்னு கேட்டால் அது வந்து இன்அப்ராப்ரேட்டாக தானே இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இருக்காது தானே. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ ஷிபா இனு. ஓகே, ஓகேப்பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, 4th கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு வித்துங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்களேன். அஸ் த வேர்ல்டு வாஸ் வாட்சிங் த ஒலிம்பிக்ஸ் வித் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து எப்படி வராது, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நமக்கு வந்து வராது. ஓகே, ஸோ வித் ஆன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் வாஸ் அப்படிங்கிறது வராது. வித் என்ட்ராப்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஸோ எஸ் ஃபாலோ பண்ணி கியூ இருக்கிறது வந்து நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். எஸ் ஃபாலோ பண்ணி கியூ இருக்கிறது வந்து ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ த ஒலிம்பிக்ஸ் வாஸ் வாட்சிங் த ஒலிம்பிக்ஸ் வித் ஆன் அப்படிங்கிறது வராது, வித் வாஸ் அப்படிங்கிறது வராது, வித் என்ட்ராப்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எஸ்கியூபிஆர் அப்படின்னு ஷிபா இன்னும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாண்டியன் ராக்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நீங்கள் ஸ்பீடாக போடணும். ஓகேவா? டைம் நீங்கள் ரொம்ப எடுத்துடக்கூடாது. ஸோ நீங்கள் 20 minutesல வந்து இங்கிலீஷில் நீங்கள் 30 questions அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போடணும். நான் ஒரு அப்ரோச் சொல்கிறேன், அப்படி அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இல்லைனா உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வந்து ஃபெலிஸ் வேறு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ கூட வந்து இ கனெக்ட் ஆகுமா இல்லை டி கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லியிருக்கிறீங்க, எந்த எக்ஸாமுக்கு சொல்கிறீங்க? ஐபிஎஸ் கிளர்க்குக்கு சொல்கிறீங்களா? அட்மிட் கார்டு வந்துரும்ப்பா, இன்னும் 1 weekல அட்மிட் கார்டு வந்துடும். 1 or 2 weeksல நமக்கு அட்மிட் கார்டு விட்டுருவாங்க. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கு முடிஞ்சோடனே நமக்கு ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 1 week or 2 week கேப்ஸ்லேயே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணது நல்லது தான். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கும் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து ரொம்ப டியூரேஷன்லாம் இருக்காது, கம்மியான டைமிங் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வந்து அப்போ நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஏஇ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அண்ட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கலாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். 2 இன்க்ளூடிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா? சாரி, 2 we have அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா? 2 we have achieved something big அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா? அண்ட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் டு சப்போர்ட் மெரிட்டோரியஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மெரிட்டோரியஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து தகுதியானவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிசர்வ்டு பர்சன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெரிட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்க மெரிட்டோரியஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து டிசர்விங் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிசர்விங்கான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அதுக்கான மீனிங். ஸோ நமக்கு வந்து ஏஎன்டி அப்ராப்ரேட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சி, இதில் ஏ கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நன் ஆஃப் த எபோவ் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு பிஎன்இ கரெக்டாக இருக்கா? இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியான ஒரு சென்டென்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி கூட வந்து நமக்கு எஃப் கனெக்ட் ஆகுமா இல்லை இ கனெக்ட் ஆகுமான்னு பாருங்கள். இஃப் வி கேன் கெட் டு 10 hours we have achieved something big. நமக்கு வந்து 10 hours வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா? இல்லை வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் we can get to 10 hours இன்க்ளூடிங் இன்க்ரீஸ்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, இது என்ன ப்ராப்பரேட்டாக இருக்குல்ல. ஸோ நமக்கு சிஎன்டி வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகுது இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 5th கொஸ்டினுக்கு வந்து நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அது யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க? ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கிறது வந்து ஃபெலிஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிஎன்இ வந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஎன்இ வந்து பேரா இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், we can get 10 hours. இஃப் we can get 10 hours நமக்கு வந்து
10 ஹவர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா we have achieved something big. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்ராப்ரியேட்டாக தானே இருக்குது. நம்ம மீனிங் வைஸ் பார்க்கணும் ஓகேவா. ஸோ மீனிங் வைஸ் பாருங்கள் கரெக்டாக தானே இருக்குது. நமக்கு 10 ஹவர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? If we can get to 10 hours, we have achieved something big. அப்ராப்ரியேட்டாக தானே இருக்குது. 2ன்னு இருக்கா, கெட் 2 அப்படிங்கிறது வரும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து கெட் 2, இந்த இடத்துல வந்து 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு கெட்டு கூட சேர்ந்து வந்திருக்கு ஓகேவா. கெட் 2 ஓகே. இஃப் we can get to 10 hours, இந்த இடத்துல வந்து 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு தனியாக வரல, கெட் அப்படிங்கிறதோட சேர்ந்து வந்திருக்கு. கெட் 2 ஓகேவா. இந்த இடத்துல வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மீனிங் வந்து வரும் ஓகேவா. ஸோ கெட் 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 2ங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல தனியாக வரலப்பா. ஸோ கெட் அப்படிங்கிறது கூட சேர்ந்து வந்திருக்கு, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ கெட் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஓகேவா. ஸோ அது சேர்ந்து நமக்கு இருக்கிறப்போ கெட் 2 அப்படிங்கிறது நமக்கு சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே தானே. கெட்டு 2 அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து இந்த இடத்துல நமக்கு கெட்டு கூட சேர்ந்து வந்திருக்கு ஓகேவா. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து கெட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஓகே ஓகே. இஃப் we can get to 10 hours அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு 10 hours கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மீனிங் வந்து வரும் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஃபியூவல் ப்ரைஸஸ் வேர், இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ கூட இ கரெக்டாக இருக்கா இல்லை வந்து டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ ஏ கூட இ கரெக்டாக இருக்கா இல்லை டி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபியூவல் ப்ரைஸஸ் வேர் லாஸ்ட் வீக் இன் நவம்பர் 2021. ட்வீக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ சின்னதாக ஒரு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா என்னதுன்னா ட்வீக் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகே ஸோ நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் ஃபியூவல் ப்ரைஸஸ் வேர் லாஸ்ட் வீக் இன் நவம்பர் 2021 ஃப்ரம் அ வைரஸ் தட் இன்ஃபெக்டட் கேட்டில். கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக இருக்கா? இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபியூவல் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வீக்டு அப்படிங்கிறப்ப அதுக்கான மீனிங் வந்து சின்னதாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இல்லை நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கலாம் இல்லை வந்து டிக்ரீஸ் ஆகிருந்துருக்கலாம், அதான் வந்து ட்வீக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஓகேவா. ஸோ மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதான் வந்து என்னன்னா ட்வீக் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஃப்ரம் அ வைரஸ் தட் இன்ஃபெக்டட் கேட்டில் அப்படிங்கிறது இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ நமக்கு ஏஎன்டி வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஏஎன்இ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நவம்பர் 2021 செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இன் கரண்ட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர், இதுவும் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குல்ல. ஏஎன்இ நமக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கா? ஏஎன்இ அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏஎன்இ வந்து நமக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கா? ஏஎன்இயுமே நமக்கு அப்ராப்ரியேட்டாக இல்லை ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நமக்கு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபியூவல் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது வந்து நமக்கு வந்து எப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஏ கூட வந்து எதுவுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகாது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இல்லை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சி அண்ட் எஃப் பி அண்ட் டி வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏன்னா நன் ஆஃப் தேபோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வர நமக்கு வந்து இருக்குல்ல. ஸோ சி அண்ட் எஃப்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டியூரிங் இன்ட்ராகேஷன் இட் வாஸ் ரிவீல்டு தட் திவாரி created multiple fake accounts on Instagram ஓகேவா. ஸோ ரிவீல் தட் திவாரி கிரியேட்டட் மல்டிபிள் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிஎன்டி கரெக்டாக கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். மீசல்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து தட்டம்மை ஓகேவா. மீசல்ஸ் இஸ் பிலீவ் டு ஹேவ் எவால்வ்டு ஃப்ரம் அ வைரஸ் தட் இன்ஃபெக்டட் கேட்டில் ஓகேவா. ஸோ அந்த டிசீஸ் வந்து வைரஸஸ்னால தான் வந்து அது உருவாகுது அப்படிங்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஸோ பிஎன்டியுமே கரெக்டாக தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 7th கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அதுக்கான ஆன்சர்? பிடி அண்ட் சிஎஃப் சொல்லியிருக்கிறீங்க. சூப்பர். ஆரா வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுதர்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஷிபா இனு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாண்டியன் ராக்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஓகே இந்த இது பாருங்கள் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏவே நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஆப்ஷன்ஸில் ஏ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவே நீங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ இங்கே ஏ செக் பண்ணி பாருங்கள். ஏ கூட டி அண்ட் எஃப் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஏல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஹெல்த்தி அண்ட் ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ் வில் பி த இன் அப்படிங்கிறது வராது ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டி கரெக்டாக இருக்குதா? வில் பி த லைஃப் ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்குல்ல, தேங்கிறது ஆர்டிக்கல், லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற நவுன் கரெக்டாக இருக்குல்ல. வில் பி த லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் அவர் பிளான்ஸ் டு பில்ட் த இந்தியா ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ ஹெல்த்தி அண்ட் ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ், ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ரொடக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து என்ன பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல பிளான்ஸை வந்து பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏஎன்டி வந்து அப்ராப்ரேட்டாக தானே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஏஎன்டி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், பி ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சி அண்ட் எஃப் கரெக்டாக இருக்கா இல்லை பிஎன்இ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பிஎன்இ என்ன கொடுத்துருக்காங்க, த செகண்ட் செட் ஆஃப் அப்பீல் ஹேட் பீன் அகெயின்ஸ்ட் ₹228.72 crore allocate லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பீல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்ன, அது அப்பீல் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து என்ன? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்பீல் அப்படிங்கிற வேர்ட் தெரிஞ்சால் தான் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்பீல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னது? அப்பீல் அப்படின்னு என்னதுப்பா? மேல்முறையீடு பண்ணுவாங்கல்ல, மேல்முறையீடு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அதுதான் வந்து அப்பீல். ஓகேவா? ஸோ அந்த மேல்முறையீடு அப்படிங்கிற வேர்டுக்கான இங்கிலீஷ் வேர்டு தான் என்னன்னா அப்பீல் அப்படிங்கிற வேர்டு. ஓகே, ஸோ அப்பீல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நமக்கு பி அண்ட் இ வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். The second set of appeal had been against ₹228.72 crore allocate last year. கரெக்டாக இருக்குதா? இன்அப்ராப்ரேட்டாக இருக்குதானே? ஸோ நமக்கு வந்து இது வந்து வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்பீல் வந்து ₹228.72 crore அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது ராங்காக தானே இருக்கும். அவங்க வந்து மேல்முறையீடு வந்து எதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்அப்ராப்ரேட்டாக தானே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பி அண்ட் எஃப் செக் பண்ணி பாருங்கள். சாரி, சி அண்ட் எஃப் செக் பண்ணி பாருங்கள். சியில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அவுட்லே ஃபார் ஹெல்த் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் கலெக்டிவ் ஆஸ்பிரேஷன். ஸோ இந்த இடத்துல ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து எ ஸ்ட்ராங் டிசைர் டு அச்சீவ் சம்திங். ஓகேவா? ஸோ அண்ட் அவுட்லே ஃபார் ஹெல்த் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் கலெக்டிவ் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அப்ராப்ரேட்டாக இருக்கா, மீனிங்ஃபுல்லாக இருக்குது தானே? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து எ ஸ்ட்ராங் டிசைர் டு அச்சீவ் சம்திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க? ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கிறது வந்து ஸோ யாருமே ஆன்சர் பண்ணலையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு ஏஎன்இ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏஎன்இ அண்ட் ஏஎன்டி, ஏ கூட வந்து நமக்கு இ கனெக்ட் ஆகுமா இல்லை டி கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஏல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the $2.1 trillion crypto sector is still subject a team அப்படிங்கிற கரெக்டாக இருக்கா? கிரிப்டோ செக்டார் இஸ் ஸ்டில் சப்ஜெக்ட் அ டீம், இஸ் ஸ்டில் சப்ஜெக்ட் டு அப்படிங்கிற அப்ராப்ரேட்டாக இருக்குல்ல, சப்ஜெக்ட் டு பேட்சி ரெகுலேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். நமக்கு ஏஎன்இக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ பி எலிமினேட் பண்ணிடலாம், சி எலிமினேட் பண்ணிடலாம், நன் ஆஃப் தெபோ அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சி கூட வந்து நமக்கு டி வருமா வராதா மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சி கூட வந்து நமக்கு டி வரலாம், நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஆப்ஷன் டிக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ சி கூட வந்து நமக்கு டி வருமானு பாருங்கள். 7 phones were part of a stunt carried out by a team and the entire process was captured on video. 7 phones were part of a stunt carried out by a team. Carried out by a team அப்படிங்கிறது அப்ராப்ரேட்டாக இருக்கா? and the entire process was captured on video அப்படிங்கிற கரெக்டாக இருக்கா? இங்கே வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நமக்கு ஃபோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ நமக்கு வந்து சி அண்ட் டி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாமா? ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான பேசேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுறீங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 lines ரீட் பண்ணிக்கோங்க எல்லா பேசேஜ்லேருந்து. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 lines வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ரீட் பண்ணிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு தெரியணும் தானே. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
Your cravings for fatty food are probably not driven by your taste, but research by scientists at Columbia's Zuckerman Institute has revealed a new connection between the gut and the brain that drives fat cravings. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ரீட் பண்ணிட்டோமா? ஸோ ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ரீட் பண்ணுங்கள். ஃபேட் என்டரிங் த இன்டெஸ்டைன்ஸ் ட்ரிகர்ஸ் அ சிக்னல். ஓகே, இது வரைக்கும் நமக்கு வந்து போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோடது பாருங்கள். Our research is showing that the tongue tells our brain what we like, such as things that taste sweet, salty and fatty. ஒரு லைன் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேசேஜில் வந்து அவங்க எதை பற்றியான கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லைன் ரீட் பண்ணி பாருங்கள். டு எக்ஸ்ப்ளோர் ஹவு மைஸ் ரெஸ்பாண்ட் டு டயட்ரி ஃபேட். மைஸ் அப்படிங்கிறது மவுஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ டு எக்ஸ்ப்ளோர் ஹவு மைஸ் ரெஸ்பாண்ட் டு டயட்ரி ஃபேட் லைக் லிப்பிட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட், போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சர் Dr. Mengtong Lee offered them bottles of water which dissolve fat including soybean oil and also water that contains sweet substances known not to affect the gut but that are initially attractive. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு லைன் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க எல்லா பேசேஜ்லேயுமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Even though the animals could not taste fat, they are nevertheless driven to consume it, Dr. Zucker said. Okay, so next இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டாக்டர் லீ பற்றி கொடுத்துருக்காங்க. Dr. Lee measured the brain activity in mice while giving them fat. An increase was noted in one particular region of the brainstem called the caudal nucleus of the solitary tract, where the neurons perked up. Okay, so next thing என்ன கொடுத்துருக்காங்க? On further exploration of the communication line, Dr. Lee found out when mice had fat in their intestines, there was significant activity in neurons in the vagus nerve. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு லீ அவங்கள பற்றி கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸாக இருக்கிற பேசேஜெலாம் நீங்கள் சர்ச் பண்ணாமல் இந்த பேசேஜில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன் குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் as a general sensor of essential nutrients, responding not only to fat but also to sugars and amino acids. Okay, the vagal neurons were prevented from responding to fat in the intestines where activity of either cell groups or blocked during the drug. So next என்ன கொடுத்துருக்காங்க? According to Harvard School of Public Health. ஸோ நமக்கு Harvard School of Public Health பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸில் இருக்க எல்லா பேசேஜையும் நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்? அந்த பேசேஜுக்கு வந்து நமக்கு வந்து வரலாம். ஓகேவா? ஸோ லீ பற்றியான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டாக்டர் லீ பற்றியான எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக அது பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இங்கே நோக்கில் இருக்கிற பேசேஜில் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒபிசிட்டி ரேஸ் ஆர் நியர்லி டபுள் வேர்ல்ட் வைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருந்ததில் நமக்கு எங்கேயுமே ஒபிசிட்டி பற்றி கொடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒபிசிட்டி பற்றி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த பேசேஜை மட்டுமே நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் 5ல் ஒரு டவுட் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாமாப்பா? கொஸ்டின் 5 நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன டவுட்டோ அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்கள். எங்கே நமக்கு ஆன்சர் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வாட் டிட் த ரிசர்ச் அட் கொலம்பியா ஜுக்கர்மன் இன்ஸ்டியூட் டிஸ்கவர் அபவுட் த சோர்ஸ் ஆஃப் ஃபேட் கிரேவிங்ஸ்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, கொலம்பியாஸ் ஜக்கர்மேன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெயின் இதாக எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி வந்து நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த பேசேஜில் போய் நீங்கள் அதுக்கான ஆன்சர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ பார்க்கலாமா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே என்ன இருக்குது? கொலம்பியாஸ் ஜுக்கர்மேன் இன்ஸ்டியூட். ஓகேவா? ஸோ நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக நமக்கு டாக்டர் லீ பற்றி தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்லைடில் நமக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் தான் நமக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நமக்கு எங்கனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எங்கனக்குள்ளே இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா? கொலம்பியா ஜுக்கர்மேன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கா? கொலம்பியாஸ் ஜுக்கர்மேன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இங்கே இருக்கா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு 2 பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணி எனக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபேட் கிரேவிங்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை த டேஸ்ட் பட்ஸ் ஆன் த டங். Fat cravings are influenced primarily by the sight of fatty food. Fat earnings entering the intestine triggers a signal to the brain that drives fat craving. Fat cravings are unrelated to any psychological processes. Fat cravings are driven by genetic predisposition only. ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். எந்த ஆப்ஷன் சொல்கிறீங்க 9th கொஸ்டினுக்கு? ஸோ இப்போ ரீட் பண்ணி எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ரீட் பண்ணி நீங்கள் எந்த ஆன்சரோ அது பண்ணுங்கள். ஓகேவா? எந்த ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு?
9th கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து யார் பண்ணது அப்படின்னா ஆரா வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ மை கோல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷிபா இனுவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் டிட் டாக்டர் மெங்டாங் லீ, இந்த இடத்துல பார்த்தீங்களா டாக்டர் மெங்டாங் லீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, ப்ரீவியஸாக இருக்கிற சயின்டிஸ்ட் பற்றி அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ லீ பற்றியான டீட்டெயில்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்களோ ஸோ நீங்கள் அங்கே ஃபைன் பண்ணாலே நமக்கு வந்து போதும். ஓகேவா? ஸோ டாக்டர் மெங்டாங் லீ யூஸ்டு டு ஸ்டடி மைஸ் ரெஸ்பான்ஸ் டு டயட்ரி ஃபேட். நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 செகண்ட்ஸ் தர ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேசேஜில் இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ரீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா டாக்டர் மெங்டாங் லீ அப்படிங்கிற பர்சனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நமக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ இங்கேருந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். டு எக்ஸ்ப்ளோர் ஹவு மைஸ் ரெஸ்பாண்ட் டு டயட்ரி ஃபேட் லைக் லிபிட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட். ஸோ நமக்கு எங்கே ஆன்சர் வரும்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த பேசேஜில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கான கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 10th கொஸ்டின் வந்து வாட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் டாக்டர் மெங்டாங் லீ யூஸ் டு ஸ்டடி மைஸ் ரெஸ்பான்ஸ் டு டயட்ரி ஃபேட். நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நீங்கள் இந்த பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணிட்டீங்களா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஷி ஆஃபர்ட் மைஸ் பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் வித் டிசால்வ்டு ஃபேட்ஸ் அண்ட் ஸ்வீட் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் நீங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா? ஷி ஆஃபர்ட் மைஸ் பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் வித் டிசால்வ்டு ஃபேட்ஸ் அண்ட் ஸ்வீட் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், டிசால்வ்டு ஃபேட் ஆஃபர்ட் தெம் பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் வித் டிசால்வ்டு ஃபேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்வீட் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டாக யார் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை கோல் ஐடியிலேருந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷிபா இனு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், வாட் வாஸ் த ரிசல்ட் when mice were genetically modified to remove their ability to taste fat. ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ரிசல்ட் when mice were genetically modified to remove their ability to taste fat. ஸோ ரிமூவ் their ability, அவங்க அதோட எபிலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள். ஓகே, ஆப்ஷன்ஸ் ஒன்ஸ் நான் 10 செகண்ட் கொடுக்குறேன், ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் 10 செகண்ட்ஸ் கொடுக்குற ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு. வாட் வாஸ் த ரிசல்ட் when mice were genetically modified to remove their ability to taste fat. ஸோ நமக்கு இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இருக்கும். ஓகே, ஓவர் அ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது இருக்கா? ஸோ இந்த இதுலேருந்து இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், சயின்டிஸ்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் த மைஸ் டு ரிமூவ் தேர் எபிலிட்டி டு டேஸ்ட் ஃபேட் யூசிங் தேர் டங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு அங்கே கொஸ்டின்ஸில் கொடுத்த ரெஃபரன்ஸ் கரெக்டாக அந்த லைனில் இருக்கா? ஸோ நீங்கள் இங்கே சர்ச் பண்ணாலே நீங்கள் வந்து போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஓவர் அ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறதுலேருந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ரீட் பண்ணி பார்த்துறதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். ஸோ 11th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்? 11th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? த மைஸ் டெவலப்ட் அ ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த ஃபேட்டி வாட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பற்றி நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். எந்த ஆப்ஷனில் இருக்குது? தே ப்ரிஃபர்ட் வாட்டர் வித் ஸ்வீட் சப்ஸ்டன்சஸ் ஓவர் ஃபேட்டி வாட்டர். கரெக்டாக? ஸோ நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்னது? தே ஸ்டில் ஷோட் அ ஸ்ட்ராங் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃபேட்டி வாட்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அது வந்து ஃபேட்டி வாட்டரை வந்து விட்டுட்டு ஸ்வீட் சப்ஸ்டன்சஸ் வந்து சூஸ் பண்ணிச்சா கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளெயின் வாட்டரை சூஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. கிடையாது. நமக்கு வந்து அது என்ன வாட்டர் தான் சூஸ் பண்ணுச்சு? அது ஃபேட்டி வாட்டர். ஓகேவா?
ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த கொஷினுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஆப்ஷன் சின்னு. ஸோ 11க்கு வந்து ஆப்ஷன் சின்னு ஆரா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து ஷிபா இனு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஓவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? அந்த ஓவர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஃபேட்டி வாட்டரை விட்டுட்டு அது வந்து ஸ்வீட் சப்ஸ்டன்ஸை தான் வந்து சூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ ஓவர் அப்படிங்கிறப்ப நமக்கு இதை விட்டுட்டு நமக்கு இதை சூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ஓவர் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ ஓவர் சம்திங் அப்படிங்கிறப்ப இது தானே வரும். ஸோ அது வந்து ஃபேட்டி வாட்டரை வந்து விட்டுட்டு ஸ்வீட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து அது சூஸ் பண்ணுச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்வீட் சப்ஸ்டன்ஸை வந்து சூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், தே ப்ரிஃபர் பிளெயின் வாட்டர் ஓவர் ஃபேட்டி வாட்டர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து அது வந்து ஃபேட்டி வாட்டர் வந்து சூஸ் பண்ணாமல் பிளெயின் வாட்டர் தான் வந்து நமக்கு சூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அதுக்கான மீனிங். பிளெயின் வாட்டரையாக சூஸ் பண்ணுச்சு கிடையாது. ஓகே, ஸோ நமக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். How did blocking activity in certain cell groups in the intestine affect the mice? ஓகே, ஸோ பிளாக்கிங் ஆக்டிவிட்டி இன் சர்டைன் செல் குரூப் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இன்டெஸ்டைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான வேர்ட் தான். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ரெஃபரன்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஹவு டிட் பிளாக்கிங் ஆக்டிவிட்டி இன் சர்டைன் செல் குரூப்ஸ் இந்த இன்டெஸ்டைன் அஃபெக்ட் த மைஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதை பற்றியான ரெஃபரன்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நமக்கு பாருங்களேன், இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். intestine when activity of either cell groups were blocked. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஷின் தானே. ஆமாம், 12th கொஷினுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இந்த பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நமக்கு அதுக்கான ஆப்ஷன் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இந்த பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த இடத்துல அப்பிடைட் அப்படிங்கிற வேர்டு இருக்கா? ஸோ அப்பிடைட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து எ ஸ்ட்ராங் டிசையர் ஆன் கிரேவிங்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபுட்டு மேலே இருக்கிற ஸ்ட்ராங் கிரேவிங்ஸை சொல்கிறது தான் அப்பிடைட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கிரேவிங்ஸ், டேஸ்ட் அண்ட் ஹங்கர். ஓகேவா? ஸோ ஃபுட்டை பற்றி அதை பற்றியான ஒரு கிரேவிங்ஸ் இருக்கிறதானால அப்பிடைட் அப்படிங்கிறது. ஓகேவா? எ ஸ்ட்ராங் டிசைர் ஆன் ஃபுட், அதான் வந்து அப்பிடைட். ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். அந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. என்ன கொடுத்துருக்காங்க? த மைஸ் லாஸ்ட் தேர் அப்பிடைட் ஃபார் ஃபேட். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபுட்டு மேலே இருக்கிற கிரேவிங்ஸை வந்து லாஸ்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதா வந்து இதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 12C கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து ஆரா அண்ட் மைகோல் ஐடியிலேருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 13th கொஸ்டின் பாருங்கள். What can be inferred about the role of the gut in food cravings from the study findings? ஓகே, ஸோ இதுக்கானது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு? What can be inferred about the role of the gut in second cravings from the study findings? மேக்ஸிமம் வந்து நம்ம ஓகே, ஸோ அது பார்க்கலாம். ஓகேவா? எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். What can be inferred about the role of the gut in food cravings from the study findings? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எந்த பேசேஜில் இருக்குது? 3rd பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள். 3rd பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ 13th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 3rd பேசேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ 3rd பேசேஜில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் கேன் பி இன்ஃபர்ட் அபவுட் த ரோல் ஆஃப் த கட் இன் ஃபுட் கிரேவிங்ஸ் ஃப்ரம் த ஸ்டடி ஃபைண்டிங். கட்டோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து நம்மளுடைய ஸ்டொமக் ரீஜியன் தான் வந்து கட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதோட ரோல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ரோல் என்ன? கட்டோட ரோல் என்ன? டெல்ஸ் அவர் பிரெயின் வாட் வி வாண்ட், வாட் வி நீட் அப்படிங்கிறதான கட்டோட ரோலு. கட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஸ்டொமக் ரீஜியன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதை வரும்னு பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் வராது, இன்ஃப்ளூயன்சஸ் வராது. த கட் டெல்ஸ் த பிரெயின் வாட் நியூட்ரியன்ஸ் த பாடி நீட்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸ்டொமக் ரீஜியன் வந்து பிரெயின் கிட்ட வந்து என்ன சொல்லுது, பிரெயின் அண்ட் கட்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் நியூட்ரியன்ஸ் த பாடி நீட்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த நியூட்ரியன் தேவை அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஸ்டொமக் ரீஜன் வந்து பிரெயின் கிட்ட சொல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ யாரில் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஸோ யாருமே பண்ணலையா? ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 13 வந்து நமக்கு சி வராதுப்பா. சி எதனால் வராதுன்னு பாருங்களேன். த கட் ஹெல்ப்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நமக்கு பேசேஜில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ பேசேஜில் நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ பேசேஜில் நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க? த கட் ஹவர் டெல்ஸ் அவர் பிரெயின் வாட் வி நீட், வாட் வி வாண்ட் அண்ட் வாட் வி நீட் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன பிடிக்கும், நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் வராதுல்ல, அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கலையே அவங்க. த கட் டெல்ஸ் த பிரெயின் வாட் நியூட்ரியன்ஸ் அ பாடி நீட், இதுதானே கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். வாட் வி வாண்ட் அண்ட் வாட் வி நீட் தானே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கடையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது அப்படிங்கிறதே ராங்காக தானே இருக்குது. ஸோ டி தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 14th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கன்சிடரிங் த ரிசர்ச் ஃபைண்டிங் வாட் குட் பி அ பொட்டன்ஷியல் சேலஞ்ச் இன் அப்ளைங் திஸ் இன்சைட்ஸ் டு ஹியூமன் டயட்ரி ஹேபிட். ஓகே, கன்சிடரிங் த ரிசர்ச் ஃபைண்டிங் வாட் குட் பி அ, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாட் குட் பி அ பொட்டன்ஷியல் சேலஞ்ச் இன் அப்ளைங் தீஸ் இன்சைட்ஸ் டு ஹியூமன் டயட்ரி ஹேபிட். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு காமனாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ரிசர்ச் ஃபைண்டிங்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு வாட் குட் பி அ பொட்டன்ஷியல் சேலஞ்ச் இன் அப்ளைங் திஸ் இன்சைட்ஸ் டு ஹியூமன் டயட்ரி ஹேபிட். இதே வந்து நீங்கள் ஹியூமன் டயட்ரி ஹேபிட்டில் வந்து இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன சேலஞ்செலாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதா அதுக்கான இந்த கொஸ்டினுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன நீங்கள் நம்ம அப்ரோச் பண்ணுவோம், ஒரு ரீட் பண்ணி சொல்லுங்கள். Translating animal model finding to human context may not always yield directly comparable results. Okay. ஸோ வேறு என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? ஸோ இந்த ரிசர்ச்சை வந்து ஒரு ஹியூமன்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 14 வந்து பி சொல்கிறீங்க. ஓகே. ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கள். வேறு எந்த ஆப்ஷன் சொல்கிறீங்க? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ஹியூமன்ஸ் அண்ட் மைஸ் ஹவ் ஐடென்டிக்கல் டைஜஸ்டிவ் அண்ட் நியூரலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு ஃபேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹியூமன்ஸ்க்கும் மைஸுக்கும் ஒரே மாதிரியான டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இருக்குமா? கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ நம்ம டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ சியில் என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபைண்டிங்ஸ் ஆர் டூ கன்க்ளூசிவ் டு வாரண்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதுவுமே நமக்கு அப்ராப்ரியேட்டாக இல்லை. டயட்ரி ஃபேட்ஸ் ஆர் நாட் ரெலவெண்ட் டு ஹியூமன் ஹெல்த். ஸோ நமக்கு இதுவுமே வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் ஹியூமன் ரெஸ்பாண்ட் டு டயட்ரி ஃபேட் இன் த சேம் வே, இதுவுமே வராது. ஸோ நமக்கு எது பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். டிரான்ஸ்லேட்டிங் அனிமல் மாடல் ஃபைண்டிங்ஸ் டு ஹியூமன் கான்டெக்ஸ்ட் மே நாட் ஆல்வேஸ் ஈல் டைரக்ட்லி கம்பேரபிள் ரிசல்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஷிப்பா இனோவும் ஆராவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஹவு மைட் த ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த ரிசர்ச் ஆன் ஃபேட் கிரேவிங்ஸ் இம்பேக்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்ன வரும்? ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ஹவு மைட் த ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த ரிசர்ச் 15th கொஸ்டினா? ஸோ இதில் வந்து நம்ம இங்கே ஃபைனல் லாஸ்ட் பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்தா அதுக்கான ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் மைட் த ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த ரிசர்ச் ஆன் ஃபேட் கிரேவிங்ஸ் இம்பேக்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ஐ திங்க் ஃபைனல் பேசேஜ் ரீட் பண்ணி பாருங்களேன். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? இந்த இடத்துல பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மைட் த ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த ரிசர்ச் ஆன் ஃபேட் கிரேவிங்ஸ் இம்பேக்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து என்ன சொல்கிறாங்க? ஒபிசிட்டி ரேட் ஹேஸ் nearly doubled worldwide since 1980. The study can prove crucial in regulating obesity by altering the connection that drives the desire for fatty food. நமக்கு வந்து ஃபைனல் பேசேஜ்லாம் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கான ஆப்ஷன் என்ன வரும்னு சொல்லுங்கள். They could lead to new treatments or interventions targeting gut-brain communication to manage obesity. நமக்கு எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? They could lead to new treatment or interventions targeting gut-brain communication to manage obesity. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே மேக்ஸிமம் நமக்கு ஒபிசிட்டி பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பியில் என்ன கொடுத்துருக்காங்க, they will likely discourage any further research on dietary fats. They are irrelevant to current public health strategies. They suggest eliminating fats entirely from diet. They imply the taste preference are solely responsible for obesity. ஸோ இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஷிபா இனு அண்டு வருண் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஷிபா இனு அண்ட் வருண் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் காமனாக தான் கேட்டிருக்காங்க, நமக்கு டேரெக்டாக இல்லை. ஸோ லாஸ்ட் 3 கொஷின்ஸுமே இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக தான் இருக்கும். அண்ட் இதுவுமே நமக்கு காமனாக தான் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுமே நமக்கு காமனாக தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது டேரெக்டாக இல்லைனாலும் அவங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் போட்டால் தான் அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக போட முடியும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் போட முடியும் அப்படின்னா பண்ணுங்கப்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். இல்லை என்னால் வந்து அது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொஸ்டின்லேருந்து நீங்கள் அங்கே போய் ஆன்சர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகேவா? இல்லை வந்து நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் போய் அதுக்கு முன்னாடி எப்படி மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க தானே. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கன்சூமிங்காக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஓவரால் கன்க்ளூஷன்ஸ் கேன் பி ட்ரான் அபவுட் த கட்ஸ் ரோல் இன் டயட்ரி கிரேவிங்ஸ் பேஸ்ட் ஆன் த பேசேஜ். அந்த மாதிரி தான் இருக்குது, இன்ஃபரன்ஸாக தான் கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஷின்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு இன்ஃபரன்ஸ் மாதிரி தான் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு மற்றபடி வந்து டேரெக்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் ஓவரால் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான் அபவுட் த கட்ஸ் ரோல் இன் டயட்ரி கிரேவிங்ஸ் பேஸ்ட் ஆன் த பேசேஜ். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள். ஓவரால் கன்க்ளூஷன் நமக்கு வந்து என்னது, ஓவரால் கன்க்ளூஷன் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பார்த்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எது டைம் கன்சியூம் ஆகாமல் கரெக்டாக போட முடியுது அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறதா நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ சி வரும்னு சொல்கிறீங்களா? சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? The gut communicates with the brain to influence cravings for specific nutrients like fat. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பேசேஜில் டேஸ்ட் ரிசப்டாஸ்னால தான் வந்து கிரேவிங்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த பேசேஜில் எல்லாமே நமக்கு எதை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாமா? ஸோ நமக்கு வந்து பேசேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நமக்கு எங்கே எரர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் 5G அப்படிங்கிறது நமக்கு சிங்குலர். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க என்ன கொடுத்துருக்காங்க, த லேட்டஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் டெக்னாலஜி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கான ஆப்ஜெக்ட். ஸோ விச் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது, விச் என்ஷோர் அல்ட்ரா ஹை ஸ்பீட் ஆஃப் டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது, விச் அப்படிங்கிறது நமக்கு வந்து 5G ரெஃபர் பண்ணி வரும். ஸோ 5G அப்படிங்கிறது சிங்குலர்னால நமக்கு இந்த இடத்துல என்ஷோர் அப்படிங்கிறது வரக்கூடாது, என்ஷோர்ஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ ஆப்ஷன் சியில் தான் வந்து நமக்கான எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 16க்கு சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரா அண்ட் ஷிபா வந்து கரெக்ட், ஷிபா இனு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 17க்கு வந்து ஆப்ஷன் சி. ஃபைன் பண்ணிட்டீங்களா? இந்த இடத்துல நமக்கு சிங்குலர் வேர்ப் வந்து வரணும், என்ஷோர் அப்படிங்கிறது வரக்கூடாது,
ensures அப்படிங்கிறது வரணும் ஓகேவா எஸ் ஆட் பண்ணணும் நீங்கள் ஃபைனலாக இந்த இடத்துல 5G அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆட் பண்ணணும் ensures அப்படிங்கிறது ஆட் பண்ணணும் ஸோ ஷிபா இனு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஓகே இந்த கொஸ்டின் நமக்கான எரர் வந்து இங்கே இருக்குது that transition of preposition the digital ecosystem prepositional object ஓகே to the metaverse to அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு டெலிவரன்ஸ் இதில் வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ to whom the metaverse okay where a person where a person will plus v1 அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ will plus v1 அப்படிங்கிறது இருக்குது immersed in a virtual world இந்த இடத்துல பாருங்கள் push data அப்படிங்கிறது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா push data usage by 20 times across the globe by 2032 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க 2032 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸஸ் சொல்லுது ஸோ நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் will feel அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா will push data அப்படிங்கிறது வரணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சியில் தான் வந்து நமக்கான எரர் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர் 2030 அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சரை சொல்கிறதுக்குனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் will feel அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு சிமிலராக நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் will push data அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் சி புஷ்ஷிங் வராதுப்பா இந்த இடத்துல நமக்கு will plus v1 தானே இருக்குது ஓகேவா ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும் will push அப்படிங்கிறதா வந்திருக்கணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சியில் தான் வந்து நமக்கான எரர் இருக்குது புஷ்ஷிங் வராது ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம will push அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா 19th கொஸ்டின் பாருங்கள் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் such as personal mobility and goods movement are a sign of the country economic growth country உடைய எக்கனாமிக் growth ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து நமக்கான எரர் இருக்குது ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வந்திருக்கணும் கண்ட்ரி பக்கத்தில் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கணும் ஓகேவா ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரணும் ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து நமக்கான எரர் வந்திருக்கு கண்ட்ரி உடைய எக்கனாமிக் growth ஓகேவா ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்திருக்கணும் கண்ட்ரி பக்கத்தில் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் despite the national severe pandemic wave in last few weeks the IT industry growth outlook remains intact and this financial year industry is likely to achieve வரணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து நமக்கான எரர் வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இஸ் அப்படிங்கிற வேர்ப் பக்கத்தில் நமக்கு வந்து என்ன வரணும் ஒரு அட்வர்ப் வந்து தேவை ஸோ இந்த லைக் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைக்லியாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்து நமக்கான எரர் வந்திருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா 21ல் நமக்கு எங்கே எரர் இருக்குன்னு பாருங்கள் ப்ரைஸஸ் ஆஃப் வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த இடத்துல வெரைட்டிஸ் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கா வெரைட்டிஸ் ஆஃப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூரல் நவுன் தான் வரணும் ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெட் சில்லி அப்படிங்கிறது வரக்கூடாது ரெட் சில்லிஸ் அப்படிங்கிறது வரணும் ஓகேவா ஐஇஎஸ் வரணும் ரெட் சில்லிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகே ஸோ ஆப்ஷன் ஏல தான் வந்து நமக்கான எரர் வந்துருக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கா வெரைட்டிஸ் ஆஃப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து ப்ளூரல் நவுன் தான் வரணும் ரெட் சில்லி அப்படிங்கிறது கிடையாது ரெட் சில்லிஸ் அப்படிங்கிறதா கரெக்டாக வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூரல் நவுன் தான் வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ளூரல் நவுன் தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கைண்ட் ஆஃப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ளூரல் நவுன் தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து ப்ளூரல் நவுன் தான் வரும் ஓகேவா ஸோ கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன் தான் வரணும் ஸோ ரெட் சில்லிஸ் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ உங்களுக்கு எது டவுட் இல்லைல்ல லைக்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆரா அண்ட் ஷிபா இன்னும் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸில் லைக்லி அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சூப்பர்ப்பா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வரணும் த டீச்சர்ஸ் டேஷ் டீச்சிங் மெத்தட் ஹெல்ப்டு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஹெல்ப்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ்ப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் வித் ஈஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தானே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வேர்டு தான் நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகணும் ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் ரிகாரஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் டிடாக்டிக் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் முண்டேன் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ இதுதான் மட்டும் தான் பாசிட்டிவ் வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஹெல்ப்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ்ப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் வித் ஈஸ் அப்படிங்கிறதான கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பாசிட்டிவ் வேர்டு தானே ப்ளேஸ் ஆகணும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு ட்ரெடிஷ்னல் தெரியும் நமக்கு லாங் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறத ட்ரெடிஷ்னலானதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அன்கன்வென்ஷனல் கொடுத்துருக்காங்களா
ஸோ இதுக்கான ஆன்சர் இல்லை ட்ரெடிஷ்னல் வராது. சாரி ட்ரெடிஷ்னல் வராது. அன்கன்வென்ஷனல் மெத்தட் வரணும். இந்த டீச்சர்ஸ் அன்கன்வென்ஷனல் டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சாரிப்பா, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? சாரி, நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே. ஸோ எதனால அன்கன்வென்ஷனல் வரும்? ஸோ அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது எதுக்காக வரும்? இனோவேட்டிவ் மெத்தட். ஓகேவா? ஸோ அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு வந்து கிடையாது. அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு இனோவேட்டிவ் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இடத்துல என்ன ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது ப்ளேஸ் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு லாங்கான எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிசஸ் சொல்கிறது தான் ட்ரெடிஷ்னலானதுன்னு அர்த்தம். ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து இப்போவே யூஸ் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது ப்ளேஸ் ஆகணும். எதனால அப்படின்னா அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து இனோவேட்டிவ் மெத்தடை சொல்கிறது தான் வந்து அன்கன்வென்ஷனல். ஓகேவா? ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரெடிஷ்னல் வந்து வராது, அன்கன்வென்ஷனல் வரணும். ஓகே. ரிகாரஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னது? ரிகாரஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து தரோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரிகாரஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து தரோ, எக்ஸாஸ்டிவ் ஆர் அக்யூரேட். ஓகே. ஸோ அதான் வந்து என்னன்னா ரிகாரஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிடாக்டிக் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ டிடாக்டிக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து மாரலைசிங் அப்படிங்கிறது வரும். டிடாக்டிக் அப்படிங்கிறது வந்து மாரலைசிங் அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து முண்டேன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து லேக்கிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் எக்ஸைட்மெண்ட். இந்த இடத்துல எதனால நம்ம அன்கன்வென்ஷனல் பிளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மெத்தடை வந்து சொல்லும். ரிகாரஸ் மெத்தடு, ட்ரெடிஷ்னல் மெத்தடு, டிடாக்டிக் மெத்தடு, முண்டேன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இது வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு இனோவேட்டிவான மெத்தட். ஓகேவா? ஸோ இனோவேட்டிவான மெத்தடை சொல்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஷிபா இனு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அன்கன்வென்ஷனல் கேன். ஓகே, சூப்பர். நமக்கு அன்கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வந்து ஒரு இதை பொறுத்து நமக்கு டிஃபர் ஆகி நமக்கு வந்து வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டீச்சிங் டீச்சருடைய அன்கன்வென்ஷனல் டீச்சிங் மெத்தட், இனோவேட்டிவான டீச்சிங் மெத்தட் வந்து ஹெல்ப்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ்ப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் வித் ஈஸ், அது அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 23 பாருங்கள். The city's dash effort to address homelessness have resulted in the notable decrease in the number of people living in the street. நீங்கள் வந்து இந்த இது மட்டும் ரீட் பண்ணிடாதீங்க. have resulted in the notable decrease in the number of people in the street அப்படிங்கிற மட்டும் ரீட் பண்ணிடாதீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹோம்லெஸ்னஸ், அவங்க வந்து வீடு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் ரெஃபரன்ஸில் தான் வந்து இந்த பேசேஜ் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹோம்லெஸ்னஸ், வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இதை பேஸ் பண்ணியான வேர்டு தான் நமக்கு இங்கே வரணும். பாசிட்டிவ் வேர்டு தான் நமக்கு வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ நமக்கு என்ன வேர்டு வரும்னு பாருங்கள். 23 அப்படிங்கிறது 23ல் நமக்கு வந்து என்ன வரணும்? இனோவேட்டிவ் எஃபோர்ட்டா, காம்ப்ரிஹென்சிவ் எஃபோர்ட்டா, ஃப்ராக்மெண்டட் எஃபோர்ட்டா, டோக்கன் எஃபோர்ட்டா, இல்லை அன்கோஆர்டினேட்டட் எஃபோர்ட்டா? நமக்கு என்ன எஃபோர்ட் வரணும்? ஸோ இந்த இடத்துல அன்கோஆர்டினேட்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து லேக்கிங் ஆர்கனைசேஷன் ஆர் பிளானிங். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து என்ன வராது? வந்து வராது. ஓகேவா? ஸோ டோக்கன் எஃபோர்ட் அப்படிங்கிறப்ப அதுக்கான மீனிங் வந்து என்ன வரும்? டோக்கன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு கெஸ்டர். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு டோக்கன் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்மெண்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஃப்ராக்மெண்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்கிறதா ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது, பார்ட்டாக பிரிக்கிறதா வந்து என்னது அப்படின்னா ஃப்ராக்மெண்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இதுவுமே நமக்கு வந்து வராது. இந்த இடத்துல நமக்கு இனோவேட்டிவ் வருமா இல்லை காம்ப்ரிஹென்சிவ் வருமானு பாருங்கள். இனோவேட்டிவ் வருமா இல்லை காம்ப்ரிஹென்சிவ் வருமா? நமக்கு இனோவேட்டிவ் வருமா இல்லை காம்ப்ரிஹென்சிவ் வருமானு பாருங்கள். இனோவேட்டிவ் அப்படிங்கிறத நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து the tech giants dash investment in renewable energy marks a significant step towards its carbon neutrality goal. நமக்கு என்ன வரணும்? ஸோ எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும்? the tech giants dash investment in renewable energy marks a
சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் இட்ஸ் கார்பன் நியூட்ரலிட்டி கோல் நமக்கு என்ன வரணும்? இன்க்ரிமெண்டலா, ஆம்பிஷியஸா, கன்சர்வேட்டிவா இல்லை காஷியஸா? ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன வராது? கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது வராது, காஷியஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இன் ரினியூவபிள் எனர்ஜி மார்க்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் இட்ஸ் கார்பன் நியூட்ரலிட்டி கோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆம்பிஷியஸ் இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே கரெக்டாக இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை ஆம்பிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா நமக்கு எது கரெக்டாக வரும்னு பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் இட்ஸ் கார்பன் நியூட்ரலிட்டி கோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு வந்து எது கரெக்டாக அப்ராப்ரேட்டாக ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் வருமா, இல்லை ஆம்பிஷியஸ் வருமா, இல்லை இன்க்ரிமெண்டல் வருமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அப்ராப்ரேட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 25 நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். The country's dash response to the refugee crisis has drawn both praise and criticism from neighboring countries. நமக்கு என்ன வரணும்? countries உடைய dash response to the refugee crisis had drawn both praise and criticism. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், praise and criticism அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு அதுக்கு அப்ராப்ரேட்டான ஒரு வேர்டு வந்து வரணும். ஸோ என்ன வேர்டு வரும்னு சொல்லுங்கள், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கம்பேஷனேட் வரணுமா, இல்லை வந்து நமக்கு இன்அடிக்குவேட் அப்படிங்கிறது வருமா, இல்லை வந்து கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வருமா, ஹியூமானிட்டேரியன் ரெஸ்பான்ஸ் வருமா, இல்லை வந்து இன்டிஸ்கிரிமினேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வரணுமா? நமக்கு என்ன வரணும்னு பாருங்கள். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹேஸ் ட்ரான் போத் ப்ரைஸ் அண்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கு ரிலேட்டடான வேர்டு தான் நமக்கு வந்து வரணும். ஸோ நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், கம்பேஷனேட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு வந்து கரெக்ட். ஓகே, இன்அடிக்குவேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ அதனால் ஆப்ஷன் பி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ் வருமா? த கண்ட்ரி உடைய டேஷ் ரெஸ்பான்ஸ், கோஆர்டினேட்டட் ரெஸ்பான்ஸ் டு த ரெஃப்யூஜிஸ் கிரைசிஸ் அப்படிங்கிற அப்ராப்ரேட்டாக இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமானிட்டேரியன் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சுன்னா வந்து எப்படி இருந்திருக்கும்? ஒன்லி ப்ரைஸிங் மட்டும்தானே இருந்திருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன வராது? ஹியூமானிட்டேரியன் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது வராது, கம்பேஷனேட். ஓகேவா? கம்பேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து இறக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கம்பேஷனேட் ரெஸ்பான்ஸ் டு த ரெஃப்யூஜி கிரைசிஸ் ஹஸ் ட்ரான் போத் ப்ரைஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஃப்ரம் நெய்பரிங் நேஷன்ஸ் அப்படிங்கிற கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதெல்லாம் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சாரி, பாராஜம்பிள் பார்க்கலாமா இப்போது? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் பார்க்க முடியல. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபோனில் சார்ஜ்னால பார்க்க முடியல. ஸோ 30 செகண்ட்ஸில் நான் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பாராஜம்பிள் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பண்ணலாமா? ஸோ நீங்கள் பாராஜம்பிள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடாக ஒரு இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துடணும். ஓகே, ஸோ ஸ்பீடாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதோட மெயின் கான்செப்ட் வந்து நமக்கு எந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து என்ன வரணும்? ஃபஸ்ட்டு நமக்கு ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த கேபிள் வாஸ் சர்வ்டு டியூரிங், த கேபிள் வாஸ் சர்வ்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து என்ன வராது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நமக்கு வந்து வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், யூஎஸ் கேபிள் கம்பெனி சப்காம் அட்வைசஸ் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 weeks ஃபார் டான்கோஸ் கேபிள் கனெக்ஷன் டு பி ரிப்பேர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து நமக்கு 4 weeks ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 4 weeks ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வருமா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு சீல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டீம்ஸ் ஹவ் பீன் ஒர்க்கிங் அரவுண்ட் த கிளாக் டு கெட் வைட்டல் சப்ளைஸ் டு த ரீஜியன். நம்ம நேற்று பார்த்தோமா, ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து நான் அதை ரஷ் பண்ணி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் இங்கே டேங்கிற ஆர்டிக்கல் வந்ததுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம கிளாக் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று தானே இந்த ஃப்ரேஸில் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நேற்று கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ரஷ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு டீல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு ஷிபாயினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கோஆர்டினேட்டர் சொல்லியிருக்கீங்களே. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இது. ஓகே, இப்போதைக்கு நம்ம பேராஜபிள் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதனால் அது கரெக்ட் ராங்காக சொன்னீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேராஜபிள் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a key undersea cable that was destroyed in the volcano eruption in Tonga may take at least 4 weeks to be repaired, said New Zealand Foreign Ministry. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, houses have been destroyed, at least 3 have died, including a British national. ஸோ நம்ம வந்து ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்க்கலாமா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டி தான் வந்து நமக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டி தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். டிங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹவுசஸ் ஹாவ் பீன் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஹவுசஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹவுசஸ் ஹாவ் பீன் டெஸ்ட்ராய்ட் அண்ட் அட்லீஸ்ட் 3 have been died including British national. ஸோ நமக்கு வந்து இ அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீம்ஸ் have been working round the clock to get vital supplies to the region. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீம் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. have been working round the clock அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ரஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் வரும். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் டு கெட் வைட்டல் சப்ளைஸ் டு த ரீஜன் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஸோ ஈங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு சி வருமா? ஓகே. ஸோ வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூஎஸ் கேபிள் கம்பெனி சப்காம் அட்வைசஸ் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 weeks ஃபார் டாங்கோ கேபிள் கனெக்ஷன் டு பி ரிப்பயர்ட். டாங்கோ கேபிள் கனெக்ஷனை பற்றி நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து ஏ ஃபாலோ பண்ணி பி வருமா இல்லை பி ஃபாலோ பண்ணி ஏ வருமா? நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணி எது வரும்னு சொல்லுங்கள் கரெக்டாக. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும்னு சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக சொல்லுங்கள், பி ஃபாலோ பண்ணி ஏ வரணுமா இல்லை ஏ ஃபாலோ பண்ணி பி வரணுமா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் யார் கரெக்டாக பண்ணுறீங்க? எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஆன்சர் நான் சொல்கிறேன். பி ஃபாலோ பண்ணி ஏ வருமா இல்லை ஏ ஃபாலோ பண்ணி பி வருமானு மட்டும் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு சி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு பி ஃபாலோ பண்ணி ஏ வரணுமா இல்லை வந்து ஏ ஃபாலோ பண்ணி நமக்கு இஎன்சி வந்து ஃபாலோ ஆகி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சொல்லுங்கள், நமக்கு பி ஃபாலோ பண்ணி ஏ வரணுமா இல்லை ஏ ஃபாலோ பண்ணி பி வரணுமா? இது மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நமக்கு இஎன்சி கண்டிப்பாக ஃபாலோ ஆகி தான் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டீல் என்ன கொடுத்துருந்தாங்க, எ கீ அண்டர்சீல் கேபிள் that was destroyed in the volcano eruption in Tokyo may take at least 4 weeks to be repaired, said New Zealand Foreign Ministry அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நமக்கு டி தான் வரும். கரெக்டாக பாருங்கள், எல்லாத்தோட கான்செப்டை சேர்த்து நமக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து எதை பற்றி கொடுத்துருந்தாங்க, எ கீ அண்டர் சி கேபிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், யூஎஸ் கேபிள் கம்பெனி அப்படிங்கிறது இல்லை இந்த இடத்துல பாருங்களேன், the cable was served during the volcanic eruption அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? a key undersea cable that was destroyed in the volcanic eruption in Tonga may take at least 4 weeks to be repaired, said New Zealand Foreign Ministry அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, the cable was served during the volcanic eruption on Saturday, crippling communication and cutting the Pacific Island ஆஃப் ஃப்ரம் த அவுட் சைட் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து அண்டர்சி கேபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கேபிளோட கண்டினியூஷன் வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல தான் இருக்குது. ஸோ டி ஃபாலோ பண்ணி நமக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏங்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும், அதோட டிஸ்ட்ரக்ஷன் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட டிஸ்ட்ரக்ஷன் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஏ ஃபாலோ பண்ணி தான் நமக்கு இ வரணும். ஸோ இ ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நமக்கு சி வந்து வரணும். ஓகேவா?
ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இஎன்சி தான் வந்து நமக்கான பேர் வந்து பேர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து பி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிங்கிறது வந்து நமக்கு கன்க்ளூஷன் பார்ட்டாக வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யூஎஸ் கேபிள் கம்பெனி சப்காம் அட்வைசஸ் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 weeks ஃபார் டாங்கோ கேபிள் கனெக்ஷன் டு பி ரிப்பைர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ இன்ட்ரோடக்டரி பார்ட் ஃபைன் பண்ணாலே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இன்ட்ரோடக்டரி பார்ட் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எது நமக்கான பேர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா. ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம். இஎன்சி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஏஎன்பி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த கேபிள் வாஸ் சர்வ்டு டியூரிங் த வால்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டியில் கொடுத்துருக்குறது அண்டர் சி வாட்டர் கேபிளோடைய கண்டினியூட்டி தான் நமக்கு எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. that was destroyed in the volcanic eruption in a Tonga may take at least 4 weeks to be repaired அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து என்ன சர்வ் பண்ணுச்சு, was served during the volcanic eruption on Saturday crippling communication and cutting the Pacific island off from the outside. கரெக்டாக வருது இல்லை. ஸோ நமக்கு டி ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து ஏ வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஏக்கு அப்புறம் என்ன கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், நீங்கள் டிஎன்ஏ வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து அண்டர் சி வாட்டர் கேபிள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கேபிள் வந்து என்ன சர்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ டிஎன்ஏ வந்து விட்டுருங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ இசிஎன்பி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இசிஎன்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எது கரெக்டாக கனெக்ட் ஆகும்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், ஹவுசஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஹவுஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணி வர சீல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டீம்ஸ் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ரஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மீனிங் வரும். ஓகேவா. ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ரஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கான மீனிங். ஓகேவா. ஸோ ஹவுசஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 3 பேராவது இறந்துருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து என்ன வரணும், டீம்ஸ் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க ரவுண்ட் த கிளாக் டு கெட் வைட்டல் சப்ளைஸ் டு த ரீஜன். அந்த ரீஜனுக்கு வந்து கரெக்டான தேவையான சப்ளைஸ் வந்து கிடைக்கிறதுக்காக வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு இ ஃபாலோ பண்ணி சி வரும் தானே. ஸோ நம்ம இஎன்சி பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே. ஓகேவா. ஸோ நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கன்க்ளூடட் பார்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சி அப்படிங்கிறது நமக்கு கன்க்ளூடட் பார்ட்டாக வந்து வராது. ஓகே. ஸோ இந்த பியில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னு, யூஎஸ் கேபிள் கம்பெனி சப்காம் அட்வைசஸ் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 weeks ஃபார் டாங்கோ கேபிள் கனெக்ஷன் டு பி ரிப்பைர்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக வர அட்வைசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வரதுக்காக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ கரெக்டான சப்ளைஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்பெனி வந்து என்ன சொல்லிட்டாங்க, யூஎஸ் கேபிள் கம்பெனி வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து நமக்கு 4 weeks அது ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும், சிங்கிறத ஃபாலோ பண்ணி தானே பி வரும். ஓகேவா. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்குதா. ஓகே. ஸோ நமக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு எதுன்னு பாருங்கள், பெனல்டிமேட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. பெனல்டிமேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியுமா, லாஸ்ட் சென்டென்ஸ்க்கு வந்து ப்ரெசிடிங்கில் இருக்கிறதா வந்து பெனல்டிமேட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ நமக்கு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு ப்ரெசிடிங்கில் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரெசிடிங்கில் நமக்கு சி வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ நமக்கான பெனல்டிமேட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ 26க்கு வந்து நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கான செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து என்னது பி. ஸோ ஆப்ஷன் இல்லை ஏ, ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து டி தானே. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் ராங்காக சொல்லியிருந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எதுலேயோ ராங்காக சொல்லியிருந்தீங்களே, எதில் ராங்காக சொல்லியிருந்தீங்க, கோஆர்டினேட்டட் வந்து ராங்காக சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எங்கே இருக்குது, ஓகே கோஆர்டினேட்டட் சொல்லியிருக்கீங்க. ஸோ கோஆர்டினேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வந்து வராது தானே. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, போத் ப்ரைஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அது வந்து கோஆர்டினேட்டான ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன வராது, ப்ரைஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ரெண்டுமே வராது தானே. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள ப்ரைஸும் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா.
ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன வராது, கோஆர்டினேட்டட் அப்படிங்கிறது வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வராது. ஓகேவா? ஸோ 25ல் வந்து நமக்கு கோஆர்டினேட்டட் அப்படிங்கிறது வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறது வராது. கோஆர்டினேட்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் வந்து கோஆர்டினேட்டட். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து வேரிட் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ப்ரைஸும் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன வராது, கோஆர்டினேட்டட் வந்து நமக்கு வந்து வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒரு ஒரு பீப்புள்ஸ் வந்து தேவையில் இருக்கிறப்ப அவங்கள வந்து அசஸ் பண்ணுறது தான் வந்து என்னன்னா ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இதனாலையுமே நமக்கு வந்து என்ன வராது, நமக்கு வந்து வேரிட் ரியாக்ஷன்ஸ் இடத்துல நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸும் பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு கோஆர்டினேட்டட் அப்படிங்கிறது கரெக்டாக வராது, ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறது கரெக்டாக வராது. ஓகேவா? ஸோ இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னது, ரேண்டமாக பண்ணுறது தான் இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரேண்டமாக பண்ணுறது அப்படிங்கிறப்போ, ரேண்டமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரிட்டிசிசம் மட்டும்தானே வந்திருக்கும், ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்திருக்காது தானே. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன வராது, டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது வராது. ஸோ கோஆர்டினேட் அண்ட் ஹியூமானிடேரியன் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் ரெஃபரன்ஸில் போயிடும். ஸோ அது பாசிட்டிவாக இருக்கிறப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்காது, இந்த இடத்துல நமக்கு வந்து கிரிட்டிசிசம் வந்து வந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரேண்டமாக பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணாமல் ரேண்டமாக பண்ணுறது தான் இன்டிஸ்கிரிமினேட். இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுக்கு ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்ததுனால நமக்கு வந்து என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது வராது. இன்அடிக்வேட் வருமா, இன்அடிக்வேட் அப்படிங்கிறது அவங்க இன்சஃபிஷியண்ட்டாக பண்ணுறது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து வராது. இன்அடிக்வேட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்திருக்கும், கிரிட்டிசிசம் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க மேலே இறக்கப்படுறது தான் கம்பேஷனேட். ஓகேவா? ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ப்ரைஸும் கிடச்சிச்சு, அது நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசமும் கிடச்சிச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த கொஸ்டினில் எதனால வந்து கம்பேஷனேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இருக்கிறதுனால நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணியிருந்திருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் 5ல் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ வேறு என்ன தப்பாக சொல்லியிருந்தீங்க, இந்த கொஸ்டினில் தான் உங்களுக்கு எல்லாருமே டவுட் வந்து இருந்துச்சு. ஸோ இன்அடிக்வேட்டாக பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் மட்டும் தான் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோஆர்டினேட்டாக பண்ணி ஹியூமானிடேரியனாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து கம்பேஷனேட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஸோ கொஸ்டின் 5ல் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் 5ல் சொல்லுங்கப்பா. இஃப் வி கேன் கெட் டு சொல்லுங்கள். ஸோ என்ன டவுட் இதில்? ஸோ உங்களுக்கு இதில் என்ன டவுட்டு? ஸோ கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன டவுட்டு உங்களுக்கு? Correct sentence. If we can get to 10 hours, we will have achieved something big. We can. Would have achieved வரும்னு நினைக்கிறேன். Will have வராது, would have வரும். ஓகேவா? ஓகே, would have வரும்னு நினைக்கிறேன். will வராது, would வரும். ஓகேவா? ஸோ we would have achieved something big வரலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ would கரெக்டாக தானே இருக்கும். if we can get to 10 hours, we would have achieved something big. ஸோ உங்களுக்கு would have கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? would வந்து நம்ம இம்பாசிபிள் தான் யூஸ் பண்ணுவோம் இஃப் கிளாஸில். would வராதுப்பா, சாரி would வராது. இஃப் கிளாஸில் வந்து நம்ம would வந்து இம்பாசிபிளானதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ would வந்து வராது, will தான் கரெக்டாக இருக்கும். we will have achieved தான் கரெக்டாக இருக்கும். சாரி
நம்ம இஃப் கிளாஸில் வந்து wood எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளானதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இம்பாசிபிள் கிடையாது தானே. ஸோ அதனால் நமக்கு வந்து wood வராது ஓகேவா. ஸோ wood அப்படிங்கிறது வந்து நம்ம இம்பாசிபிளான கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இஃப் கிளாஸில். ஸோ wood வந்து வராது. ஸோ will have achieved வந்து வரலாம் ஓகேவா. இஃப் we can get to 10 hours we will have achieved something big. ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஓகேவா. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ நமக்கு வந்து இஃப் கிளாஸில் வந்து நமக்கு wood வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பாசிபிளான கண்டிஷனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம wood யூஸ் பண்ணுவோம். இது வந்து இம்பாசிபிளான கண்டிஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து woodெல்லாம் வராது ஓகேவா. ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.